குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கருணாநிதி பற்றி அவதூறு கருத்து கூறியதாக நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகனை திருச்சி போலீசார் கைது செய்தனர். அதற்காக திருச்சி போலீஸ் சூப்பரண்ட் வருண்குமாரை குற்றம் சாட்டி சீமான் பேசினார். அதைத் தொடர்ந்து எஸ்பி வருண்குமார் மற்றும் அவர் குடும்பத்தினர் பற்றி நாம் தமிழர் கட்சியினர் கருத்துக்களை பதிவிட்டனர். என் குடும்பத்தை அவதூறாக பேசிய சீமான் உள்ளிட்ட அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்துவேன் என எஸ்பி வருண்குமார் கூறினார். மான நஷ்ட ஈடு கேட்டு சீமானுக்கு நோட்டீஸும் அனுப்பினார். இந்நிலையில் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள பொங்கு சனீஸ்வரர் ஆலயத்தில் சீமான் சாமி தரிசனம் செய்தார். அவரிடம் எஸ்பி வருண்குமார் பற்றி கேட்டதற்கு அவர் கூறியதாவது: ஆனால் திருச்சி எஸ்பி தொடர்ந்து உங்கள் மேலே தவறுலன்னு சொன்ன பிறகு தொடர்ந்து வழக்கு போடுறோன்னு சொல்லாது. தமிழகத்தோட ப்ரெஷர்னால தான் அந்த மாதிரி இது பண்ணுறாரா? அவர் அண்ணன் 138 வழக்கில் இருக்கார். அதை அதிகமாக்கி 200 ஆக்கிடுவோம்னு நினைக்கிறாரு. டபுள் செஞ்சுரி அடித்தான் சீமான்னு வரலாறுல வரணும்ல. நீங்கள் ஐபிஎஸ்ஸாக இயங்கணும். திமுகவின் ஐடி விங்கில் வேலை செய்யக்கூடாது, ஐபிஎஸ்க்கு வேலை செய்யணும். தம்பி, நான் பார்க்காத வழக்காத தம்பி. நீ ஒரு அதிகாரத்தில் ஒரு புள்ளி, உன் அதிகாரத்தை நான் ஏற்றி சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்திய ஒன்றிய அரசு இந்த அரசையும் ஏற்றி சண்டை செஞ்சோம். அகில உலகத்தை ஏற்றி சண்டை செஞ்ச தலைவனின் மகன் நான். நீ எம்மாத்தனை ஒரு ஓரத்தில் நின்று ஏதாவது விளையாடிட்டு போகணும். நீ எஃப்ஐஆர் போடு, என்னத்தையாவது போடு, எத்தனை நீ இதையும் அனுப்பு. என் வீட்டில் 5-6 குப்பை கூட இருக்கு, கிழிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். வேறு நாம் தமிழர் நிர்வாகி கொலை வழக்கு உயிரிழந்திருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. விடுங்க, அது தம்பின கட்சின்னா ஆதரிக்கிறது எதிர்க்கிறது ஒன்று தான். அவர் இந்த செயலில் ஈடுபட்டிருப்பாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அவர் உளவிலாம் வருந்தி 1 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். ஆனால் நான் இந்த மாதிரி சாக போகிறேன், இந்த உலகத்திற்கு போகிறேன், என்னை நீங்கள் மன்னிச்சுக்கிறீங்க அப்படின்னு. எதுக்குன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் கட்சி பிள்ளைகளுக்கு அந்த இதை முன்னகர்த்தி அந்த செய்தியை என்னென்னு கேளுங்கப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவருக்கு தெரியல இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டிருப்பாருன்ட்டு. நல்ல படித்தவர், வழக்கறிஞர், நல்ல திறமையாக இயங்கக்கூடியவர். இப்போ அதனால் அப்போ அவர் இறந்தது இல்லாமல் அவங்க அப்பாவும் மனவேதனையில் போய் அவரும் விபத்துக்குள்ளாகி இறந்துருக்காரு. அது 2 செயலுமே நடந்துருக்கக்கூடாது. அதுக்காக நான் வருந்தேன்.